பூமிக்கு வெளிச்சம் நீ கண் திறந்தாய், பூமிக்கு வெளிச்சம் நீ கண் திறந்தாய். லாய் 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 லோ, லாய் 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 லோ, லாய் 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 லோ, லாய் 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 லோ. ஹலோ சோமா, சிந்தியாடா. ஹாய் गाइस. ஹாய். ஏண்டா கிளாஸ்க்கு வரலையா? இல்ல நீ போ, நாங்க வரோம். தம்மா இல்ல. சரி போய் செத்துட்டு வாங்க. சோமா, சிந்தியா வராடா. சார் சார், ப்ளூ கலர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு வருது சார், அந்த பொண்ணு தான் சார். பார்பா, 2 ஆட் ஒண்ணா சேர்க்காக தான் இதை ஒத்துக்கிட்டேன். புரியுதா? தேங்க் யூ சார். ஓகே, அந்த பொண்ணு கிட்ட பேக்க புடிங்கிட்டு ஓடுற மாதிரி ஓடுறேன், நீங்களும் என்ன அடிக்கிற மாதிரி அடிங்க, நானும் அடி வாங்குற மாதிரி ஆக்ட் விடுறேன். அப்படியே அப்பீட் ஆயிடுறேன். ஓகே போங்க. பார்பா, ஃபைட்ல டைமிங் தான் முக்கியம். ஓகே சார். ஓகே சார். இத புடிங்க, புடிமா, புடிங்கறல்ல, இத புடிமா. ஒரு பொண்ணு தனியா போக கூடாது. ஸ்டாப் யூ டிராமா गाइस. டேய் நிறுத்துங்கடா. எதுக்கு அவனை அடிக்கிறீங்க? இல்ல சத்யா, உன் பேக். புல்ஷிட். நீங்க படுக்க சினிமா பாப்பீங்களா? நான் பார்க்க மாட்டேனா? இதெல்லாம் செட்டப் தானே? பிளட்டடா இது? ஏய் எடா, எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுத்தாங்களா? கேக்குறல. நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? போ. ஏய் எங்க போற? எக்மோர். கொஞ்சம் என்ன காலேஜ் டிராப் பண்ணிடு. ஏய் அந்த பைக்ல இருக்கிறவன பாரு. யாருடி அந்த குள்ளனியா? டிஃபரெண்டான அனாட்டமியா இருக்கல, மாடல கூப்பிடலாமா? அவன் என்னடி தி அதர் கை, தலையில கர்ச்சீப் கட்டிருக்கானே, அவனை சொல்றேன். யாருடி அவன்? முன்னாடி வாங்க. சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க என்ன தெரியல? தெரியலையே. நிஜமா தெரியலையா? தெரியலையேங்க. இந்த பேக் ஆளே மாறிட்டீங்க. கூலிங் கிளாஸ், தலையில முக்காடுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியல. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. நீங்க? ஜஸ்ட் காஃபி. ஓகே. பாஸ்கர், காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. ஓகே. 2 காஃபி ஸ்ட்ராங்கா கொடுங்க. ஏய் ரிஸ்க், வாடா இங்க. என்னடா? ஏன்டா அந்த பொண்ணுக்கு முன்னாடி என் மானத்தை வாங்குற? உன்னை யாரா இப்படி நின்னுக்கிட்டு சாப்பிட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர சொன்னா? அந்த தண்ணி கிளாஸ் எனக்கு எங்க இருக்கு பாரு. ஒண்ணு. சரி சரி சரி, கோச்சுக்காத. உங்க டேபிள் மேல தூக்கி உட்கார வச்சிரேன். இப்போ நான் காஃபி வாங்கிட்டு வந்துறேன். சரியா? ஏய் எனக்கு என்ன இவனை பார்த்தா டவுட்டாவே இருக்குடி. ஏண்டி? இல்ல காலேஜ்ல உனக்கு பாய்ஸ் கிட்ட அவ்ளோ கிரேஸ் இருக்கு. உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக, உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஆனா ஐயா வந்து உன்னை ஃபாலோ பண்ணி உன் பேக் பிடிச்சி இழுப்பாராம், பைக்ல டிராப் பண்ணுவாராம். ஆனா அடுத்த வாட்டி பார்க்கும்போது யாருனே தெரியாத மாதிரி நடிப்பாராம். ஓடு தலைவா, உடாத தலைவா, புடி. இப்ப கூட பாரு, உன்னை கண்டுக்கறேனா பாரு. கமான் தலைவா, அடி அடி அடி, போடு, அமுக்கு அமுக்கு. இது ஒரு வேளை அவனோட நேச்சரா கூட இருக்கலாம்ல. ஐயோ ரத்தம். யோ என்னையா, கை நரம்பு கட்டா இருக்கும் போல இருக்கு, அதான் ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார், வா நம்ம பைக்ல போயிடலாம். வாங்க வாங்க. ஹலோ நான் வரேங்க, காப்பி சொல்லிட்டேங்க உங்களுக்கு. வா வா வா, பாத்து பாத்து பாத்து. எனக்கு என்னமோ அவன் ரொம்ப நல்லவனா தாண்டி தெரியறான். அவன் உன்னை யோசிக்க வச்சுட்டான்லடி. அவன்கிட்ட கேர்ஃபுல்லாவே இரு. அவனை ஃபைட்டர் தானே சொன்னேன். அவன் ஃபைட்டர் இல்லடி, வில்லன். ஹேய் சாரி பாஸ்கர், இன்னைக்கு டிராயிங் கிளாஸ் கிடையாது. நாளைக்கு வர முடியுமா? இல்லங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. பரவாயில்ல, இங்கேயே பேசலாமே.
எனக்கு ஒரு பெரிய மாஸ்டர் ஆகணும்னு ஆசைங்க. சோ இனிமேல் நான் உங்களை பார்க்க வர மாட்டேங்க. ஏன்? மாஸ்டர் சொன்னார், பொண்ணுங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டா நம்ம தொழில ரிஸ்க்கும் எடுக்க முடியாது, பெரிய ஆளாவும் வர முடியாதுன்னு. எவன் சொன்னா? இங்க பாருங்க, எனக்கு தொழில் கத்து கொடுத்த மாஸ்டர் பத்தி தப்பா ஏதாவது பேசுறீங்க அப்புறம். உனக்கு வேணா உன் மாஸ்டர் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சீட். உன்னை ஏமாத்துறவன், புரிஞ்சுதா? இந்த மாஸ்டர் மட்டும் இல்ல, முன்ன பின்ன தெரியாதவன் கூட உன்னை தேடி வந்து யூஸ் பண்ணிக்குவான். ஏன் தெரியுமா? உன் நெத்தில இழிச்ச பயணி எழுதி ஒட்டிருக்கு. இப்படியே விட்டனா ஃபைட் மாஸ்டர் இல்ல, டீ மாஸ்டர் கூட நீ ஏமாத்துவான். ஆமா, உன் மாஸ்டருக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? அவர் லைஃப்ல செட்டில் ஆகல? பாஸ்கர், நீ முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணு பாஸ்கர். உனக்கு கல்யாண வயசு ஆகல பாஸ்கர். இட்ஸ் டைம் டு செட்டில் டவுன். உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரையும் அவ பாத்துப்பா. அம்மா அக்கான்னு யாருமே இல்லாத உன் லைஃப்ல கண்டிப்பா ஒரு பொண்ணு தேவை பாஸ்கர். யூ ஷுட்ன்ட் பி அலோன். கூடி சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோ, ஓகேயா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சொல்லலடி, வெள்ள எங்க வந்து நிக்கிறான் பாரு. முடியாது பாஸ்கர், என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எத்தனை நாள் உனக்கு இந்த எண்ணம்? இப்போதாங்க ஒரு 2 நிமிஷமா. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பேசின பேச்சு மனசுக்கு சுகமா இருந்தது. இந்த சுகம் ஆயுசுக்கும் வேணும்னு தோணுச்சு, அதான் தப்புன்னு கேட்டேன். இந்த விஷயம் நீங்க பேசாம அவங்க பேசியிருந்தா கூட டக்குன்னு அவங்கள கேட்டிருப்பாங்க. பாஸ்கர், இனிமே உங்க மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம மீட் பண்ண வேண்டாம். ஏங்க? ஏங்கண்ணா, எப்ப கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ள வந்துச்சோ அதுக்கப்புறம் எப்படி நீ பழைய மாதிரி என்கிட்ட பழக முடியும்? இந்த பாருங்க, மனுஷன் அவமானப்படுத்தாதீங்க. நானும் அவங்க கிட்ட நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன லவ் பண்ணு நான் கேட்டேன். எத்தனை பேருங்க பொண்ணு பார்க்க போய் முதல் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? 10 இடத்துல பாக்குறாங்க, 11 இடத்துல கல்யாணம் நடக்குது. அதுக்கு நான் அந்த 10 பேரையும் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி தாங்க இதுவும். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன், முடியாதுன்ட்டீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் பழைய மாதிரி பேச முடியாது, பழைய மாதிரி பழக முடியாது. இந்த பாருங்க, என்னால எப்பயும் போல இருக்க முடியும், ஆனா உங்களால அப்படி இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? படிச்சவங்களோட மனசு அப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நான் அப்படி இல்லைங்க, ஃபைட்ரு. மனசும் சரி உடம்பும் சரி, சொன்னா மாதிரி கேட்கும். ஆளை விடுங்க. I'm extremely sorry பாஸ்கர். உன்கிட்ட இருக்கிற இன்னசென்ஸ் புரிஞ்சுக்காம உன்னையும் மற்ற பாய்ஸ் மாதிரியே தப்பா நினைச்சிட்டேன். பாஸ்கர், பாஸ்கர், நாம இனிமே எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், ஓகே? கல்யாணத்தன்னைக்கு டைம் நகரவே நகராது. மெல்ல இருட்டும். நமக்கு பிடிச்சமானவங்களோட ஸ்பெண்ட் பண்ண போற அந்த நைட், அந்த எக்ஸைட்மெண்ட், I'm not sure if you guys will understand it. இது பொண்ணுங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ஃபீல் பாஸ்கர். இந்த மாதிரி 2 மனசும் உடம்பும் உன்ன பக்கத்துல இருக்க போற அந்த ராத்திரி, சொந்தக்காரங்க கேலி பேசுறவங்கன்னு சேர்ந்து கூத்தடிக்காம இது மாதிரி ஹவுஸ் போட்ல தனிமையில இருக்கணும் பாஸ்கர். ஏய், எங்க இருக்க? நான் வரேங்க. சோ ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு சவால் விட்டாச்சு, ஆனா மனசுக்குள்ள காதல். அதனால இவன் நம்பிக்கைக்கு துரோகம் பண்றோன்ற ஒரு உறுத்தல். அதை போக்குறதுக்கு ஏதோ ஒரு பொண்ணோட கல்யாணம். சரி, இந்த மாதிரி எவனையும் மறக்கிறதுக்கு அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணானா உனக்கு எப்படி இருக்கும் பாஸ்கர்? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீ சொன்னியே தண்ணியை நிறுத்துறதுக்கு பான்பராக் பழகுனேன்னு, அந்த மாதிரி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் மனசுல இருக்க நினைப்பு போயிடுறதுக்கு காதல் என்ன பான்பராக்கா இல்ல குவார்டர் பாட்டிலா? நீ பாத்துருக்கிற பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கா பாஸ்கர்? எல்லாம் பிடிச்சிருக்கு. என்ன பார்த்து சொல்லு பாஸ்கர், நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிக்கலங்க, மனசு பூரா நீங்க தாங்க இருக்கீங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? பாஸ்கர், எங்க காலேஜ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கோம். ஆனா அதுல நிறைய பேர் மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலயும் ஒரு தூண்டில், ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற தூண்டில், காதலுங்கிற மீனை பிடிக்கிறதுக்கு. ஆனா நீ அப்படி இல்லாம அந்த நட்பை கேவலப்படுத்த கூடாதுன்னு உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க பார்த்த பாத்தியா? அதனை பாதிச்சிருக்க. பாஸ்கர், நீ என்ன லவ் பண்ற,
ஆனா எனக்கு இந்த நிமிஷம் யார் மேலயும் காதல் இல்ல. நீ என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடாம இப்போ போல பழகு, பழகி பார்ப்போம். இந்த பழக்கத்துல எனக்குள்ளேயும் காதல் உருவாச்சுன்னா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இந்த பாருங்க, எந்த விஷயத்திலயும் ரிஸ்க் எங்க இருக்குன்னு பாக்குறதுதான் இந்த ரிஸ்க் பாஸ்கரோட வேலை. இப்ப என்ன, உங்களுக்கு கடைசி வரைக்கும் காதல் வரலன்னா அதானே இதுல இருக்கிற ரிஸ்க். எஸ். இந்த பாருங்க, 150 அடி உயரத்துல இருந்து குதிக்கிறோம். அது கரெக்டா அந்த அட்டை பாக்ஸ் மேலயோ பாஞ்சு மெத்த மேலயோ விழுந்துருவோங்கிற நம்பிக்கையில தான் குதிக்கிறோம். பயப்படுறவன் குதிக்க மாட்டான். பயத்தையும் மீறின அந்த நம்பிக்கைக்கு பேர் தாங்க ரிஸ்க். எனக்கு ரிஸ்க்னா ரொம்ப பிடிக்கும். என் காதல்ல இருக்க அந்த ரிஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடம்போட ஃபைட் பண்றோம் மட்டும் இல்லங்க, மனசோட ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறவனும் ஃபைட்டர் தான். அப்பா, மனசு தெளிவாயிட்ட உடனே வார்த்தை எவ்வளவு ஃபோர்ஸா வெளியே வருது பாரு. பாஸ்கர், சொல்லுங்க சார். பொதுவா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போய் பசங்க இப்படி ஹெல்ப் பண்றத அவங்க அம்மா அப்பா தப்பா எடுத்துக்கிறது இல்ல. ஆமா சார். ஆனா நான் எடுத்துப்பேன். சார் இல்ல, நான் லவ் பண்ற காலத்துல ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல வீட்டுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணது உண்டு. உனக்கு அது மாதிரி என்ன எதனா இருக்கா? இருக்கு சார். சோ என் பொண்ணு இன்னும் எந்த பதிலும் சொல்லல. இல்ல சார். இப்போ நாங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டது லவ் மேரேஜ் தான். சொன்னீங்களே சார். அதனால சிந்தியாவுக்கு அவ கல்யாணத்தை பொறுத்தவரைக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கோம். ஓகே சார். அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். சோ என் சைடுல இருந்து எந்த ஹெல்ப் பண்ணி சார், நானா உங்களாண்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேனா? இப்படி தண்ணி கொண்டு வந்தது கூட உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு இல்ல. என்ன, நம்ம ஆளோட அப்பா அம்மா நீங்க, ஃபியூச்சர் மாமனார் மாமியாருங்கிற பாசத்துல தான் என் மனசுல நம்பிக்கை இருக்கு. இத பாருங்க சார், தோக்குறதுங்கிறது தமா துண்டு குழந்தை கூட பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா தோக்குறதே நாங்க தொழிலா வச்சிட்டு இருக்கோம் சார். என்னதான் துப்பாக்கி அருவா உருட்டுக்கட்டன்னு தூக்கிட்டு போய் நின்னாலும் கடைசியில தோத்துட்டு நிக்கிறது நாங்க தான் சார். அது தொழில் சார். தொழில தவிர வேற எங்கேயும் நான் தோக்க மாட்டேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நத்திங். நாளைக்கு நம்ம 2 பேரோட கல்யாணம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேச்சுலரா கடலை போடலாமே தான். எஸ். மாப்பிள்ள ரூம் எங்க இருக்கு? நீங்க யாருங்க? பாஸ்கரன் சொல்லுங்க. என்ன சந்தியா, இன்னைக்கு கூட சாரி கட்டிக்காம சுடிதார்லயே சுத்திட்டு இருக்கீங்க? சுடிதார்னா எனக்கு என்ன? ரொம்ப யாரோ பாஸ்கரான்டா, உன்னை பார்க்கணுமா? பாஸ்கரா? ஆமா. யார் இந்த பாஸ்கர்? அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல அந்த ஸ்டாண்ட் பாய். ஓஹோ. சிந்தியா, பாஸ்கர் என்னதுக்கு மீட் பண்ணோம்? பாஸ்கரை வர சொல்லுங்க. ஓகேடா. சிந்தியா, நீ இருக்கிறது உன் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். போய் ஒளிஞ்சுக்கோ. சும்மா ஒரு கேம் தானே, போய் ஒளிஞ்சுக்கோ. போ சீக்கிரம். ஹாய் பாஸ்கர். சார் வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா? இல்ல, ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ, நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். அப்படிங்களா? உட்காருங்க பேசலாம். இல்ல பரவாயில்ல சார். அப்புறம் நாளைக்கு நேரம்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல சார்? கல்யாணமா? பாஸ்கர், கதையே முடிஞ்சிருக்கும் சார். பொண்ணுங்களோட மனசுல ஒரு அலாரம் இருக்கு தெரியுமா சார்? அலாரமா? ஆமா சார். என்னதான் இந்த காலத்து பொண்ணுங்க நாள் பூரா பசங்களோட வெளியே சுத்தினாலும் ராத்திரி ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும் சார். சில பொண்ணுங்களுக்கு 7:30 மணிக்கு அடிக்கும், ஒரு சிலருக்கு 8:30. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க சார். அதே அலாரம் ஒரு தாலியை கட்டிட்டா அது அடங்கிடும். ஆனா அந்த அலாரம் டைம்காக அவங்க மனசு ஏங்க ஆரம்பிக்கும். ஆனா டைம் நகரவே நகராது சார். அந்த அலாரம் டைமையும் தாண்டி முத தனக்கு பிடிச்சவங்க கூட இருக்க போற அந்த ஃபீலிங்ஸ் நம்மள மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் அது புரியாது சார். சார், சிந்தியாவுக்கு ஹவுஸ் போட்னா ரொம்ப பிடிக்கும். கொச்சினுக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்டு, அப்புறம் 2 பேரும் ஹவுஸ் போட்ல தங்குறதுக்கான ரசீது இதுல இருக்கு. சார், அப்புறம் இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். என்னோட இந்த கிஃப்டை பத்தி சிந்தியாவுக்கு இப்ப தெரிய வேணாம். பசங்க எப்படி லவ் சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பொண்ணுங்க லவ் அவாய்ட் பண்றது ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீ எப்படி நீயே செக் பண்ணு. உன் மனசுல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லு, நானும் கூட வரேன். காதல்னு சொன்னா
உன் கூட வந்து உங்க 2 பேர் கையை சேர்த்து வைக்க நான் ஒன்றும் தியாகி இல்லை. நீ தனியா போலாம். அவன் மனசுக்குள்ள நீதான் இருக்கிற. என் பொண்ணு எனக்கு வேணும் பாஸ்கர். நீ என்ன லவ் பண்ற? நீ என்ன லவ் பண்றியா சந்தியா? லவ் பண்றியான்னு கேட்டா உனக்கு அழுக வருது. அந்த கண்ணீருக்கு என்ன அர்த்தம்?